யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்ய ச மய்யர்பிதமனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயஹ. எனவே அர்ஜுனா, என்னை இந்த உருவில் எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னில் நிலை நிறுத்துவதன் மூலம் நீ என்னை அடைவாய் என்பதில் ஐயமில்லை. அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன். பரம புருஷ பகவானாக என்னை தியானித்து எப்போதும் தனது மனதை என்னை நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றும் பிறழாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே நிச்சயமாக என்னை அடைகிறான். கவிம் புராண மனுஷாசிதாரம் அனோரணீயாம் சமனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரமசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசஃ பரஸ்தாத். எல்லாம் அறிந்தவர், மிக பழமையானவர், கட்டுப்படுத்துபவர், அணுவை விடச் சிறியவர், எல்லாவற்றையும் பராமரிப்பவர், எல்லா பௌதிக கருத்துகளுக்கும் அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ள முடியாதவர், ரூபமுடைய நபர், சூரியனைப் போன்று பிரகாசமானவர், ஜட இயற்கையை கடந்து உன்னதமானவர் என்று பரம புருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். பிரயாண காலே மனசாச்சலேன பக்த்யா யுக்தோ யோகபலேன சைவ ப்ருவோர்மத்யே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம். எவனொருவன் இறக்கும் தருவாயில் தனது உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி யோக பலத்தினால் பிறழாத மனதுடனும் முழு பக்தியுடனும் பரம புருஷரை நினைப்பதில் ஈடுபட்டுள்ளானோ அவன் நிச்சயமாக பரம புருஷ பகவானை அடைவான்.